ரொம்ப நாளைக்கு முதல்ல திரிசரபுரம் என்கின்ற திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஏறத்தாழ ஒரு 200 வருஷம் பழசு நான் சொல்றது. அதில் ஒரு பையன் தன்னுடைய வாத்தியார்த்த சின்ன பள்ளிக்கூடத்தில் படித்தான். அப்புறம் அந்த வாத்தியார் சொன்னார், அப்பா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நருந்தொகை, ஏழிலும் தமிழ்னு சொல்லக்கூடிய எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். இனிமே நீ யாப்பிலக்கணம் படிக்கணும்னா நீ யார்கிட்ட படிக்கணும் அப்படின்னா அந்த இலக்கணம் தெரிஞ்சவங்க தான் படிக்கணும். இந்த பையனுக்கு படிக்க ஆர்வம், ஆள் சொல்லிக் கொடுக்க வாத்தியார் இல்லை. அப்போ அந்த பையன் கவலையோடு இருந்தப்ப அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி வந்தார். அவர் யார் அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த தோளில் என்ன செய்வாங்க அப்படின்னா இப்படி ஒரு உலக்க மாதிரி போட்டு அதில் சங்கிலியில் தராசு தட்டு மாதிரி வச்சு அதில் பானையை வச்சு அதில் அவங்க வந்து அரிசி வாங்குவாங்க, யாசகம் கேட்டு பிச்சை எடுப்பாங்க. அப்படி ஒருத்தர் அங்கே வர்றாரு. இந்த காவடி மாதிரி அதை தோளில் தூக்கிட்டு வருவாங்க. அவர் வர்றாரு, அவருக்கு நல்ல இலக்கணம் தெரியும்னு சொல்கிறாங்க. இந்த பையன் போய் அவர்கிட்ட, ஐயா எனக்கு நீங்கள் இலக்கணம் சொல்லி கொடுக்கணும், எவ்வளவு சம்பளம் கொடுப்பேன்னு கேட்டார். அவர், நானே ஏழை விட்டு பையன், எனக்கு எதுக்கு சம்பளம்? சரிப்பா சாப்பாடு போடுறியா? எனக்கு அதுவும் முடியாது. என்னப்பா பணமும் கொடுக்க மாட்டேன், சாப்பாடு போட மாட்டேன், என்ன செய்யலாம்? ஒன்றும் இல்லை, நீங்கள் தோளில் தூக்கிட்டு இருக்கீங்களே பிச்சை பாத்திரம், இந்த பிச்சை பாத்திரத்தை என்கிட்ட கொடுங்க, நான் தூக்கிட்டு வர்றேன். எங்கெங்கே உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அங்கெல்லாம் எனக்கு இலக்கணம் சொல்லி கொடுங்க. அவருக்கு ஆச்சரியம், இப்படி ஒரு பையனா, சரி இந்தாப்பா அப்படின்னு அவர் அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த பையன் அந்த பிச்சைக்காரர் தோளில் தூங்கின இதை தான் தோளில் வச்சுக்கிட்டு அவர் பின்னாடியே போகிறாங்க. அவர் போய் அம்மா தாயே அப்படின்னு பிச்சை கேட்குறாருன்னு வச்சுங்க, இந்த பையன் நிற்பான். ஒரு திண்ணையில் உட்காந்தா அப்போ பாடம் சொல்லி கொடுப்பாரு, கேட்டுக்கிடுவான். இப்படியே 6 மாதம் அவரிடத்தில் அந்த பையன் படித்தாங்க. அந்த படித்த அந்த பையன் போகிற போது, நான் உங்களுக்கு தர ஒன்றும் இல்லையேன்னு சொன்னால் அவர் சொன்னார், அப்படிலாம் சொல்லாத, இப்படி ஒரு மாணவனை பெற நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் சொல்லிட்டு போனார். அப்படி அந்த சன்னியாசியினுடைய பிச்சை பாத்திரத்தை தோளிலே தூக்கி கொண்டு இலக்கணம் படித்தவர் தான் திரிசரபுரம் மீனாட்சி சுந்தர பிள்ளை என்ற ஊவே சாமிநாதையருடைய ஆசிரியர். அவருக்கு என்ன பேர் தெரியுமா? கலிகால கம்பன்னு பேர். 1,00,000 பாட்டு எழுதினவர், 1,00,000 பாட்டு.